ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சக்கரை பூசணிக்காயை வச்சு ஒரு ஜாம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு அந்த சக்கரை பூசணியில் இருக்கிற தோல், மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கத்தி வச்சு கொஞ்சம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்து ஃபுல்லாமே நம்ம சீக்க தான் போகிறோம். ஸோ வந்துட்டு அதை குட்டி குட்டி பீஸை வெட்டிட்டு கேரட் சீவை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். கொஞ்சம் எல்லா பீஸுமே சீச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸியில் அடிக்கிறத விட இப்படி சீச்சு போட்டோன்னா கொஞ்சம் பார்க்கவும் நல்லாவும் இருக்கும். ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே சீச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு பால் எடுத்துக்கலாம். இது காய்ச்சத பாலாக இருந்தாலும் சரி, இல்லை காய்ச்சல பால் இருந்தாலும் சரி. நம்ம சீச்சு வச்சுருக்க அந்த பூசணிக்காய் ஃபுல்லாக இது முழுகிற அளவுக்கு கரெக்டாக பால் எடுத்துக்கிட்டாலே போதும். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. சீச்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காயும் பாலும் ஒன்றுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் எக்ஸ்ட்ரா எந்த ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ண வேணாம். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்ட உடனே அந்த பால் நல்லா எல்லோயிஷ் கலரில் ஆயிரும். ஸோ எந்த எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர்ஸுமே வேணாம். ஆனால் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் இந்த ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த காய் சீக்கிரத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக ஆகும். குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும். இது மேக்ஸிமம் சுட சுட சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வற்ற ஆரம்பித்த உடனேயே தேவைக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் மட்டும் நான் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாலும் சர்க்கரை பூசணியும் கரெக்டாக ஒன்றுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். அந்த அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஜாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு சேர்த்து ஆட் பண்ணி ஹல்வா மாதிரியும் சாப்பிட்லாம். குழந்தை தர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.